ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த தருணத்தை கொடுத்த அருமையான டாக்டர் பாஸ்கரை அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லென்டேஸ் என்று சொல்லுகிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கு. இரண்டால் உலகத்திலே மனிதர்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு, மனம் திரும்புதல் அவையெல்லாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ இவைகளை ஒவ்வொரு முறை தியானிக்கும் பொழுதெல்லாம் நிறைய காரியங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ என்ன, ரட்சிப்பினுடைய மதிப்பு என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையிலே தியானிக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று யோவான் 19:30 ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்னத்தை முடிந்தது, எதை முடிந்தது என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது யோவான் 17:4 வாசிப்போம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். யோவான் 17:4 பிதாவின் சித்தம் செய்து வாசிங்க கரெக்ட், வெரி குட், வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவின் சித்தம் செய்வது, அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு போஜனம் எவ்வளவு மனிதனுக்கு முக்கியமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கோ பிதாவுடைய சித்தம் தான் போஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, என்னத்தை அவர் செய்து முடித்தார், எதை அவர் செய்து முடித்தார் என்பதை தான் நாம் மிக வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மண்ணிலே மனிதனை உருவாக்கி, எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு உருவாக்கி அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை, அந்த ஜீவனை மனிதனுக்கு கொடுக்கிறார். கொடுத்த மாத்திரத்திலே அவன் எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறான். எழுந்த உடனே அவருடைய முகத்தை பார்க்கிறான், அவரோடு கூட பேசுகிறான். அப்போ அந்த ஜீவன் அவனோடு இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு உறவாடுகிறார், அவனோடு பேசுகிறார், அநேக காரியங்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா காயின் ஆபேல் பலியிடுவதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு, ஆதாமுக்கு போதித்தபடினால் ஆதாம் அதை தன் பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறான். முதற்கனிகளை ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று நிறைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனோடு பேச காரணம், தன்னுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது, அவன் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், அவன் ஆசீர்வாதமான நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜீவனை அவனுக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை மீறும் பொழுது, விளக்கப்பட்ட கனியை அவன் சாப்பிடும் பொழுது, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிட்ட பொழுது அந்த பாவம் உள்ளே போகும், இந்த ஜீவன் வெளியே போய்விடுகிறது. தேவனுடைய ஜீவன் வெளியே போன பிற்பாடு அது வெறும் ஆத்துமாவாக அங்கே மாறுகிறது. அந்த ஆத்துமாவை தீமை அது ஆட்கொள்கிறதா இருக்குது. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கிறான். அதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். அது என்ன சாவு என்று சொல்லும்போது அவருடைய ஜீவனானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப மனிதனுக்குள்ளாக அவன் வெறும் ஆத்மாவாக, ஜீவ ஆத்மா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜீவன் போய் வெறும் ஆத்மாவாக அவன் வாழ்ந்து, அந்த தீமைகள் அந்த ஆத்மாவுக்குள்ளாக நுழைந்து அவன் அநேக தீமையான காரியங்களை பாருங்க, எடுத்தோன்ன காயின் கொலைவு செய்கிறான். அந்த பூமிக்கு சாபம் வருது, முள்ளும் குறுக்கும் அங்கே முளைப்பிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பல தீமைகள் அவன் உள்ளத்திலே நிரப்பி விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், பிதாவாகிய தேவன் இந்த வெறுமையா இந்த ஆத்துமா
ஜீவன் போன ஆத்துமாவை மீண்டும் அவனுக்குள் நான் கொடுக்க வேண்டும், அந்த ஜீவன் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அன்று நினைத்த பொழுதுதான் அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. அந்த மிருகத்தின் தோல் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறது, அந்த பாவ நிர்வாணத்தை மூடும்படியாக ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறது. அதோடு கூட அந்த உரிக்கப்பட்ட அந்த சரீரமானது அது தகன பலியிடப்படுகிறது. ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார், அவங்க செய்திருப்பாங்க. அந்த பலியாகத்தான் இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த ஜீவனை அம்மனிதனுக்கு மீண்டும் அவர் கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் என்ன செஞ்சிருக்க மிகுந்த ஆவலாக இருக்கும்போது, அங்கே பரலோகத்திலே ஒரு சட்டம் என்னன்னாக்கா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை குறித்து. அப்போ மனிதன் ஆடுகளை மாடுகளை எல்லாம் பலி கொடுத்து அவனுடைய மன மாற்றங்கள் இல்ல, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அதை அவன் வியாபாரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தவுடனே ஆண்டவர் அங்கே ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய ஒரே பேரானுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய பரிசுத்த ரத்தம் அவனுக்குள் போகும்போது, அவன் பாவங்களை கழுவும் போது, அவன் மீண்டும் என்னுடைய ஜீவன் அவனுக்குள் போகும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்புகிறார். ஆண்டவருடைய பிறப்பிலும் ஒரு அதிசயம். பிதாவாண்டு நிழலும் பரிசுத்த ஆவியானவருக்குள் தங்கும் போது அங்கே நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தான் உருவாக்கிய அந்த கர்ப்பத்துக்குள்ளாக 10 மாதங்கள் அவர் அப்படியே மாம்சத்திலே அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் பாரு. உலக தெய்வங்கள் தேவர்கள் எல்லாம் அதனுடைய பிறப்புகள் எல்லாம் சும்மா ஒரு கதையை போல அங்க உருவானது இங்க உருவானது என்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தவர் அந்த கர்ப்பத்திற்குள்ளாக 10 மாதங்கள் தன்னுடைய கை கால்கள் எல்லாம் குறுகினவராக தன்னுடைய அந்த தாழ்மையின் ரூபமாக அங்கே வெளிப்படுவதற்கு அங்கே காத்திருக்கிறார். எவ்வளவு இப்ப இயேசு அங்கே மரித்த பொழுது முடிந்தது என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனா புறஜாதியாகிய நமக்கு என்னத்தை அவர் செய்து முடித்தார் என்பதை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களும் ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளும் அதிலே ஒளிந்திருப்பதை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த ஜீவன் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் இந்த வசனங்கள் 7 காரியங்களை தியானிக்க வேண்டும். இந்த 7 காரியங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்கிற ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 7 வார்த்தைகள். எனக்கு அருமையான பாஸ்டர் சொன்ன டானியல் சொன்னாரு, ஆண்டவர் காயப்பட்ட நேரத்திலே இவர்களை மன்னின்னு சொல்றது. இப்ப நமக்கு ஒரு காயம் மனுஷனுக்கு ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கோபம் வரும், பயம் வரும், நம்மை அடிச்சவனை அப்படியே அவனுக்கு அந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டு இருக்கும் காயப்பட்ட நேரத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து தன் காயப்பட்ட நேரத்திலே அவர்களை மன்னியும் என்று சொன்ன வார்த்தை, அது உண்மையிலே நம்முடைய ஒவ்வொருத்தரும் 7 வார்த்தைகளை பேசும் பொழுது அதிலே நமக்கு ஏதாவது ஒன்று தொடப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் எடுத்து கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இப்ப வெளிப்படுத்தல் 2:26 என்ன சொல்றாருனாக்க, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனும் முடிவு பரியந்தம். அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினபடியால் நமக்கு ரட்சிப்பு வந்தது, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது, நாம் பாவத்திலே ஜெயம் எடுக்கிற கிருபைகளை பெற்றுக்கொண்டோம், பரலோக வாழ்க்கைக்கு பரலோகத்திற்கு நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய முடிவு மரணம்தான் அவனுடைய வாழ்க்கையின் துவக்கம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் உலகத்தின் வாழ்ந்த வாழ்க்கையிலே கிடைக்கிற பலன், அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற பிற்பாடுதான் அவனுக்கு நிரந்தரமான நித்திய ராஜ்யம் அல்லது நித்திய பாதாளம். 2 கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அந்த கடைசி அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் நாம் எப்படி வாழ்ந்தால், எப்படி பேசினால், எப்படி செய்தால், என்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவருடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த முடிவை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்?
அது சொல்றாரு, சங்கீதம் 37:37 பார்க்கும்போது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாயிரு. நாம் யாரை பார்க்கிறவர்களாய், உத்தமனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்க வேண்டும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கன்மலையை பார்த்து முதலாவது அடி, தண்ணீர் வேண்டும் என்று ஜனங்கள் கேட்ட பொழுது முதலாவதாக கன்மலையை அடி என்று சொன்னார். 2வது முறை என்ன சொன்னார்? கன்மலையோடு பேசு என்று சொன்னார். ஆனால் மோசேக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், நெருக்கங்கள், அவனை நிந்தித்து, ஆண்டவரை நிந்தித்து, அவனால் ஒன்று பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த கன்மலையை அடித்து விடுகிறார். அப்போ கன்மலையோடு ஒரு முறைதான் ஆண்டவர் அடிக்கப்பட வேண்டும், அடுத்த முறை அவரோடு பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம அடித்து கொண்டே இருக்கக்கூடாது. குறுக்கும் முள்ளு முளைத்த அந்த சாபத்தை அவர் தன் தலையிலே வாங்கி கொண்டார். இது மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் அவனை அழித்து விடும், அவன் வாழ்க்கையில துக்கத்தை உண்டாக்கும், அவனுடைய வாழ்க்கையிலே அது போராட்டத்தை, பிரச்சனையில் உருவாக்கும் என்று சொல்லி அந்த அந்த சாபமான அந்த முள்முடியை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டார். இனி மனிதன் அதுக்கு வேண்டாமே. அதே போல கைகளினால் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த கையினால் நாம் செய்த அத்தனை பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். இந்த கைகள் சுத்தம் உள்ளதாக, என்னை தொழுது கொள்ளுகிற கரங்களாக மாற வேண்டும் என்பதற்காக கைகளிலே அவர் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். போக கூடாத இடங்களிலே, உட்காராத இடங்களில் உட்காரக்கூடாது என்று சொல்லி அந்த கால்கள் பல இடங்களுக்கு சென்று பல காரியங்களை, தீமையான காரியங்களை செய்துவிட்டது. இனி அது என்னுடைய வழியிலே நடக்க வேண்டும், என்னுடைய பாதையில் அது நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக தன்னுடைய கால்களிலே அவர் ஆணிகளை வாங்கி கொண்டார். இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள், மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம் பரிசுத்தமாகும்படிக்காக ஈட்டினாலே குத்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீரையும் இந்த பூமியிலே விட்டு சென்றார். ஐங்காயங்களினாலே மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும், அதே போல 40க்கு 1 குறைவாக 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார். அந்த தழும்புகளால் நாம் சுகமாக வேண்டும். ஏனென்றால் அதுல கூட உலகம், பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 40 அடிகள் அடிக்கப்படும் பொழுது அவன் குற்றவாளி. பிரமாணங்களை சொல்லப்பட்டிருக்கு, குற்றவாளிக்கு 40 சவுக்கடிகள். ஆனால் இயேசு குற்றவாளி இல்லை என்பதற்காக 40க்கு 1 குறைவாக 39 அடிகள், அதுக்கு மேல ஒரு அடி அவருக்கு வைக்க முடியல. அவருக்கென்று விசேஷமான சாட்டைகளை அவர்கள் உருவாக்கி செய்தார். சோ ஆண்டவர் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு, கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு, இவ்வளவு விலையேறி பெற்ற ரட்சிப்பை மனிதனுக்கு கொடுத்து தன் ஜீவனை மீண்டும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை குறித்து சொன்ன அத்தனை வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொன்ன அத்தனை வார்த்தைகளும் சிலுவையிலே நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று தைரியமாக பிதாவை நோக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார். நம்முடைய முடிவின் காரியங்கள், நம் உலகத்தின் முடிவிலே இருக்கிறோம். நாம் இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பின் நிலைமை எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 24 மத்திய வாசிக்க கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? இத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். சிலுவையின் காரியங்கள், ரட்சிப்பின் காரியங்கள், பாவ மன்னிப்பின் காரியங்கள், அதோடு கூட அவர் நம்மோடு ஏற்படுத்திய ஒரு உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அதை என்ன செய்கிறோம்? நிர்விசாரமாக ஏதோ ஒரு அப்பத்தை வாங்கி பருகிறோம், அந்த திராட்சை குடித்து விட்டால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதை நினைவு கூறுகிறோம். அந்த வார்த்தையானது மாம்சமானது. அதை உட்கொள்ளும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை புசிக்கிறோம், அவருடைய ஜீவனை மீண்டும் அந்த ரத்தத்தை பருகும்போது அவருடைய ஜீவன் நமக்குள் இருப்பதை நாம் நினைவு கூறும்படியாகத்தான் அந்த உடன்படிக்கையை நாம் மீறாதபடி ஒவ்வொரு முறையும் அதை நாம்
எடுத்து பருகும் போதும் அதை புசிக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது, அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது, நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். என உத்தமனாய் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகை சமயம் முடிவு பெறுகிற நாட்கள், அவருடைய வருகை சமயமா இருக்கிற நாட்களிலே இந்த வார்த்தைகளை கேட்டு இவ்வளவு விலையேறு பெற்ற ரட்சிப்பை அவர் எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த 7 வார்த்தைகளும் அவருடைய பாடுகள் வழியாக நாம் தியானிக்கும் பொழுது நம்மால் இனி பாவத்துக்குள் போகவோ ஒரு நிர்விசாரமான வாழ்க்கைக்குள் வாழவோ முடியாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவாராக. ஆகவே இந்த முடிந்தது என்று சொன்ன காரியத்திலே நம்முடைய கடைசி நாட்கள் முடிவுகள் நமக்கு ஒரு ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனால் முடிவை சம்பூரணமாக ஆக்க தேவன். ஏன்னா அங்கே ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 10:10 பிசாசு கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. எந்த ஜீவன்? அவருடைய ஜீவன் நமக்குள் உண்டாயிருக்க, அது பரிபூரணம் அடையும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தேன். இந்த உலகத்தில் வந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி எல்லாவற்றையும் சிலுவையிலே நான் முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நம்மோடு சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, வெளிப்படுத்தல் 2:26 முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள், என் ஜீவன் உனக்குள் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அவருடைய ஜீவனை பெற்று அந்நிய பாஷைகளோடு அவரோடு பேசிக்கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் இந்த 7 வார்த்தைகள் மாத்திரம், அவருடைய பாடுகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய எல்லா விதமான நடக்கைகளை நாம் பார்த்து நாம் இந்த முடிவு காலங்களில் இருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து தேவனுக்கென்று அர்ப்பணிப்போம். 7 வார்த்தைகளை கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம், என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது, என்ன கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறோம், அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறதா, அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே இந்த விலையேறு பெற்ற ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது சொல்லுகிறார், விலையேறு பெற்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை நான் தொழுது கொள்வேன் என்கிற வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த தியானங்கள் மூலமாக நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து சில விடக்கூடாத பாவங்கள் நமக்குள் இருக்கும்போது அவைகளெல்லாம் விட்டு மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் உறுதியாக ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.